வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பிரம்மபுராணத்தில் விஷ்ணுவும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்த்திய கதையை பற்றி விரிவாக பார்ப்போம். மார்க்கண்டேய முனிவருக்கும் புவனேஸ்வரர் ஆலயத்திற்கும் இடையே ஒரு அற்புதமான தொடர்பு உள்ளது. இது விஷ்ணுவும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்த்தும் கதையாகும். பழங்காலத்தில் மார்க்கண்டேயர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் கடுமையாக தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சு. எங்கு பார்த்தாலும் தண்ணியும் இருளும் சூழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. கூடவே உலகம் முழுக்க தீயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த தீ மார்க்கண்டேயரை பாதிக்க அவர் ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தார். உடனே அந்த மரத்தடியில் அமர்ந்து விஷ்ணுவை நோக்கி தொடர்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சார். அப்போ ஜலத்தின் மேலே படுத்துக்கிட்டு இருந்த விஷ்ணு பகவான் மார்க்கண்டேயர்கிட்ட, பயப்படாத, என் பக்தனாகிய உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மார்க்கண்டேயன், யார் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு வியப்பில் பார்த்தப்போ அந்த ஆலமரம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட கிளைகளில் ஒரு தங்க படுக்கையில் ஒரு சின்ன பையன் படுத்துக்கிட்டு இருக்கிறத மார்க்கண்டேயர் பார்த்தார். அந்த சிறுவன் விஷ்ணுதான் அப்படின்னு அவருக்கு அப்போ தெரியல. அப்போ அந்த சிறுவன், நீ களைச்சு போயிருக்க, என் உடலில் சேர்ந்து ஓய்வெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த சிறுவன் உடலுக்குள்ளே போன மார்க்கண்டேயர் அங்கே என்ன பார்த்தார் தெரியுமா? இந்த மொத்த பேரண்டத்தோட அனைத்து பகுதிகளையும் பார்த்தார். என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் அந்த சிறுவன் உடல்ல இருந்து வெளியே வந்து விஷ்ணுவை பார்த்தாரு. உடனே மகாவிஷ்ணு அவர் முன்னாடி தோன்றி, வேண்டிய வார்த்தை கேள் அப்படின்னு சொன்னார். உடனே மார்க்கண்டேய முனிவர், புருஷாத்தம சேஸ்திரத்தில் ஹரியும் சிவனும் ஒன்றே அப்படின்னு காட்டுறதற்கு ஒரு சிவன் கோயிலை எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு கேட்டார். பகவான் விஷ்ணுவும் அவர் கேட்ட வரத்தை கொடுக்க மார்க்கண்டேயர் புவனேஸ்வரர் ஆலயத்தை நியமித்தார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கதை பலி சக்கரவர்த்தியை பற்றிய கதை தான். வாமன அவதாரத்தில் நாம் பலி சக்கரவர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. ஓங்கி உலகளந்த பெருமாள் தன்னோட 3வது அடியை பலி சக்கரவர்த்தியோட தலைமையில் வைக்காம முதுகு மேலே வச்சதாக ஒரு குறிப்பு சொல்லப்படுது. ஓங்கி உலகளந்த பெருமாளோட பாதம் விண்ணை அளந்தப்போ பிரம்மா தன்னோட கமண்டலத்தில் இருந்த புனித நீரால் அந்த பாதத்தை நீராட்டினார். அந்த நீர் மலைகள் மேலே தெளிக்கப்பட்டு நாலாபுறமும் பாய்ச்சிச்சு. மேற்குள்ள சிந்தின நீர் மறுபடியும் பிரம்மாவோட கமண்டலத்தையே திரும்பி வந்துச்சு. கிழக்குள்ள போன நீரை தேவர்களும் முனிவர்களும் சேகரித்தாங்க. ஆனால் தெற்குள்ள பாய்ஞ்ச நீர் எங்கே போச்சு தெரியுமா? சிவனோட ஜடாமுனியில் இறங்குச்சு. அதுதான் நம்ம புனிதமான கங்கை நதி. கங்கையோட தோற்றம் பற்றிய ஒரு வித்தியாசமான தகவல் இது. இப்போ நாம் கேட்க போகிற கதை கபோத தீர்த்தம் பற்றி. கபோதம்னா புறா. 2 புறாக்களோட தியாகத்தை நினைவுபடுத்தும் இந்த தீர்த்தத்தோட வரலாற்றை பார்ப்போம். பிரம்மகிரி மலையில் ஒரு கொடிய வேடன் இருந்தான். அவன் பறவைகளையும் மிருகங்களையும் மட்டுமல்லாமல் பிராமணர்களையும் முனிவர்களையும் கூட துன்புறுத்தி வந்தான். ஒரு நாள் வேட்டைக்கு போய்கிட்டே காட்டில் ரொம்ப தூரம் போயிட்டான் அந்த வேடன். அவன்கிட்ட சில புறாக்களும் பறவைகளும் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு இருட்டிடுச்சு. மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வேடனுக்கு பசியும் தாகமும் அதிகமாச்சு. அவன் ஒரு மரத்தடியில் போய் ஒரு கிளையில் உட்கார்ந்து ராத்திரி அங்கேயே கழிக்க முடிவு செஞ்சான். ஆனால் அவனோட மனசு அவனோட மனைவி குழந்தைகளை நினச்சி வருத்தப்பட்டுச்சு. அந்த மரத்தில் பல நாளாக ஒரு பெண் புறாவும் ஆண் புறாவும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த பெண் புறா வேடனால் பிடிக்கப்பட்டு கூண்டில் அழைக்கப்பட்டு வேடன்கிட்ட இருந்துச்சு. இதை பற்றி தெரியாத ஆண் புறா தன்னோட மனைவியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. வேடன் நல்ல தூக்கத்தில் இருந்தான். அப்போ அவன்கிட்ட இருந்த பெண் புறா ஆண் புறாவோட காதில் விழுகிற மாதிரியும் ஆண் புறா பெண் புறாவோட காதில் விழுகிற மாதிரியும் பேச ஆரம்பித்தாங்க. வேடன் தூங்குறதால பெண் புறாவை விடுவிப்பதா ஆண் புறா சொல்ல, பெண் புறா அதை மறுத்துருச்சு. ஒன்று அழிச்சு உயிர் வாழ்வது உலக இயல்பு. அதனால் அந்த எண்ணத்தை விட்டுட்டு விருந்தாளியாக வந்திருக்கிற வேடனுக்கு உதவுறது தான் நம்ம கடமை அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆண்புறா வேடனோட குளிரை போக்குறதுக்கு சுள்ளிகளையும் சருகுகளையும் கொண்டு வந்து தீ மூட்டி விட்டுச்சு. அப்புறம் அந்த தீயில விழுந்தும் இறந்து போச்சு. பெண் புறாவும் தானும் தீயில விழுந்து வேடனுக்கு உணவாக விரும்புகிறதாக சொல்லிட்டு தீயில குதிச்சிச்சு. இந்த தியாகத்தை உணர்ந்த அந்த வேடன் மனசு மாறினான். அவன் அன்னையில இருந்து வேட்டையாடுறதை நிறுத்துறது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் செஞ்ச கொலைகளுக்காக வருந்தி
தான் இனி என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்தான். புறாக்களோட தியாகத்தை பார்த்து விண்ணுலகத்தில் இருந்து வந்த விமானத்தில் புறாக்கள் ஏறி நல்லுலகை அடைந்தாங்க. அப்போ அந்த புறாக்கள் வேடன் கிட்ட கௌதம கங்கையில் 15 நாட்கள் நீராடினா பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி புறாக்கள் தியாகம் செஞ்சு தீயில விழுந்த இடம் கபோத தீர்த்தம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கருட தீர்த்தம் பற்றி. அனந்தன் அப்படின்னு ஒரு பெரிய நாகம் இருந்துச்சு. அதோட மகன் மணிநாகன். பாம்புகளுக்கு கருடன் ஒரு பெரிய எதிரி. அதனால் பாம்புகள் எல்லாம் கருடன் கிட்ட ரொம்ப பயந்துச்சு. மணிநாகன் சிவனை வேண்டி கருடனால் தனக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி வரம் வாங்கி பயம் இல்லாமல் சுற்றி வந்துச்சு. கருடனால் மணிநாகனை கொல்ல முடியாதுன்னும் அவனை பிடிச்சு சிறையில் வச்சிருச்சு. சிவபெருமான் நந்தி கிட்ட மணிநாகனுக்கு என்ன ஆச்சு, அவனை காணோமே அப்படின்னு கேட்டார். நந்தி மணிநாகனை கருடன் சிறை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான் நந்தியை விஷ்ணுவை நோக்கி தவம் செய்ய சொன்னார். நந்தியோட தவத்தை மீச்சி விஷ்ணு தோன்றி நந்தி கிட்ட கருடனோட பிடியிலிருந்து மணிநாகனை விடுவிக்குமாறு கேட்டார். விஷ்ணுவும் கருடன் கிட்ட உடனே மணிநாகனை விடுவிக்க சொன்னார். இதனால் கோபம் கொண்ட கருடன் விஷ்ணு கிட்ட எல்லோரும் தன் தொண்டர்களுக்கு உதவி செய்கிறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் தான் நானே பிடிச்ச ஒன்றையும் விட்டுட செய்கிறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ விஷ்ணு, நீ சொன்னது சரிதான், என்னை தூக்கினதால நீ இளைச்சி பலவீனம் அடைஞ்சிட்ட. உன்னோட சக்தி, திறமை, சாமர்த்தியத்தால் தான் நான் அசுரர்களை வெல்ல முடிஞ்சிச்சு. உனக்கு ரொம்ப பலம் இருக்கு, இதோ என் சிறு விரலை தாங்கி உன் வலிமையை நிரூபி அப்படின்னு சொல்லி தன்னோட சிறு விரலை கருடனோட தலையில வச்சு அழுத்தினாரு. கருடன் அப்படியே நசுங்குச்சு. அதனால வெட்கப்பட்டு தன்னோட தவறுக்காக வருந்தி தன்னை காப்பாற்றுமாறு சரணடைந்தது. விஷ்ணு நந்தி கிட்ட கருடனை சிவபெருமான் கிட்ட அழைச்சிக்கிட்டு போ, கருடனுக்கு சிவபெருமான் அருள் புரிவார் அப்படின்னு சொன்னார். கருடன் மணிநாகனை விடுதலை செய்து பரமசிவன் கிட்ட போய் கொடுத்தது. சிவபெருமான் கருடனை கௌதமி கங்கையில் நீராடி முன்பு போல மாற அருள் செஞ்சார். அப்படியே கருடன் நீராடி முன்பை விட பலமும் வேகமும் பெற்று வந்துச்சு. கருடன் நீராடிய அந்த இடம் கருட தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கதை விஸ்வாமித்ர தீர்த்தம் பற்றி. ஒரு காலத்தில் கோரமான பஞ்சம் வந்துச்சு. விஸ்வாமித்ர முனிவர் தன்னோட மனைவி குழந்தைகளோடும் சீடர்களோடும் கௌதமி கங்கை கரைக்கு வந்தார். அங்கே உணவு தேடி அலைஞ்சப்போ அங்கே ஒரு செத்த நாயோட உடல் மட்டும் இருந்துச்சு. முனிவர் அந்த நாயின் இறைச்சியை சுத்தம் செஞ்சு கடவுளுக்கும் முனிவர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் படைக்க சொன்னார். அப்போ கழுகு வடிவத்தில் அங்கே வந்த இந்திரன் அந்த மாமிச கலையத்தை திருடிட்டு போயிட்டாரு. இதை பார்த்த முனிவர் ரொம்ப கோபம் கொண்டு இந்திரனுக்கு சாபம் கொடுக்க நினச்சப்போ இந்திரன் அந்த பாத்திரத்தில் இருந்த இறைச்சியை அமிர்தமாக மாற்றி கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் முனிவர் அதை ஏற்றுக்க மறுத்தார். உலகத்தில் எல்லோரும் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் போது எனக்கு அமிர்தம் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாயோட இறைச்சியை சாப்பிடுறது தப்பு கிடையாது, அதோட அதை இறைவனுக்கு படைக்கிறது பாவமும் ஆகாது அப்படின்னு சொன்னார். மலைக்கு கடவுளான இந்திரன் முனிவர் நாய் இறைச்சி உண்ணாமல் செய்ய ஒரே வழி மலைதான் அப்படின்னு நினச்சி மலை புலியை செஞ்சார். பஞ்சமும் பறந்து போச்சு. அப்போது விஸ்வாமித்ரர் அமிர்தத்தை ஏற்றுக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் விஸ்வாமித்ர தீர்த்தம் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. இறுதியாக கௌதமி கங்கை ஜல மகிமை பற்றி பார்ப்போம். சுவேதன் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவர் ஒரு பெரிய சிவபக்தர், கௌதம முனிவரோட நண்பர். அவர் கௌதமி கங்கை நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். அவரை யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போக வந்த யமதூதர்களால் அவரோட ஆசிரமத்துக்குள்ளே நுழையக்கூட முடியலை. அவங்க திரும்பி வராததை பார்த்த சித்திரகுப்தன் அதை பற்றி யமன் கிட்ட சொல்ல யமன் தன்னோட தோழன் மிருத்யுவை அனுப்பி வச்சாரு. மிருத்யு ஆசிரம வாசலிலேயே நின்றுக்கிட்டு இருந்த யமதூதர்கள் கிட்ட போய் கேட்க சுவேதனோட உடலை சிவபெருமான் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சிவகணங்களில் ஒருத்தர் யமதூதர்களையும் மிருத்யுவையும் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. மிருத்யு, சுவேதனோட ஆயுள் முடிஞ்சிருச்சு, அவரை யமபுரிக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். சுவேதனோட உடல் மேலே மிருத்யு பாசக்கயிறை வீச சிவகணம்
மிருத்யுவை தடையால் அடித்து கொண்டுட்டாரு. இந்த செய்தி கேட்ட யமதர்மன் ரொம்ப கோபப்பட்டு தன்னோட படை பரிவாரங்களோட சுவேதனோட வீட்டை தாக்கினான். சிவபெருமான் பக்கத்தில் இருந்த கணேசர், நந்தி, கார்த்திகேயன் எல்லோரும் யமன் கூட போர் தொடுத்தாங்க. கடும் போர் நடந்துச்சு. கார்த்திகேயனால் யமன் கொல்லப்பட்டார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர தேவர்கள் எல்லாம் கூடினாங்க. யமன் தன்னோட கடமையை தான் செஞ்சான். ஆனால் சிவபக்தர்களை யமன் யமபுரிக்கு அழைச்சிக்கிட்டு போகக்கூடாது, அவங்க நேராக சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிபந்தனைகளை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கௌதமி கங்கை ஜலத்தை நந்தி கொண்டு வந்து யமன் மேலையும் போரில் இருந்தவங்க மேலையும் தெளிக்க அவங்க உயிர் பெற்றாங்க. நண்பர்களே, இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் நிறைய புராண கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதைகளை பற்றி உங்கள் கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கிறேன். நன்றி. அடுத்ததாக கௌதம முனிவர் பற்றியும் கங்கையை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். சிவன் கங்கை மேலே ஆசையாக இருக்கிறதால பார்வதி தேவி வருத்தப்பட்டு கங்கையை எப்படியாவது அகற்றணும் அப்படின்னு பல வழிகளில் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களால முடியல. அப்படியே 14 வருஷமாக கொடிய பஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கௌதம முனிவரோட ஆசிரமம் மட்டும் பஞ்சத்தால் பாதிக்கப்படாமல் செழிப்பாகவே இருந்துச்சு. அதனால் எல்லா முனிவர்களும் கௌதம முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. கௌதமரும் அவர்களை வரவேற்றார். இதற்கிடையில் தன்னோட அம்மாவோட வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட கணேசரும் கௌதமரோட ஆசிரமத்துக்கு வந்தார். பார்வதி தேவிக்கு ஜெயான்னு ஒரு தோழி இருந்தாங்க. கணேசர் அந்த ஜெயா கிட்ட ஒரு பசுவாக மாறி கௌதமரோட வயலில் போய் மேயும்படி சொன்னார். அவங்களும் அப்படியே செஞ்சாங்க. பசு மேயிறத பார்த்தப்ப கௌதமர் ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அதை விரட்டினார். அந்த பசு உடனே துயர குரல் எழுப்பி கீழே விழுந்து இறந்து போச்சு. ஒரு பசுவை கொண்ட பாவம் நடந்த ஆசிரமத்தில் இருக்க விரும்பாம முனிவர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்களை தடுக்க கௌதமர் முயற்சி செஞ்சார். தான் என்ன பிராயச்சித்தம் செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அப்போது கணேசர் சிவபெருமான் சடையில் இருக்கிற கங்கையை கீழே இறக்கி ஓட செஞ்சு அந்த நீர் இறந்த பசுவோட உடலை அடைஞ்சா பாவம் அகலும் அப்படின்னு சொன்னார். கணேசரோட திட்டத்தை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. கௌதமரும் சம்மதிச்சார். உடனே கௌதமர் கைலாயம் போய் சிவனை குறித்து தவம் செஞ்சார். மகிழ்ந்த சிவபெருமான் வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு கேட்டார். கௌதமரோட வேண்டுதலின்படி சிவபெருமானும் கங்கையை பூமிக்கு இறக்கிவிட்டார். இவ்வாறு கௌதமர் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததால அந்த கங்கைக்கு கௌதமி கங்கைன்னு ஒரு பேர் வந்துச்சு. வானுலகத்தில் கங்கைக்கு 4 உபநதிகளும் பூமியில் 7 கிளைநதிகளும் பாதாளத்தில் 4 இருக்குன்னு சொல்லப்படுது.